சார். வணக்கம். என் பேரு கோவிந்த நாராயண முருகானந்த தீர்த்தர். எங்க அப்பா நாராயணன் உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். இந்தியால தஞ்சாவூர்ல இருக்காரு வெட்டினரி டாக்டர் நாராயணன், அவரோட பையனா நீங்க? அவரோட வயசானவரா தெரியுறீங்களே. தப்பா புரிஞ்சுட்டீங்களே. அல் ஸ்டேஷனுக்கு வைத்தியம் பாக்குற நாராயணன் உங்களை பார்த்துட்டு வர சொல்லல. ஆதி ஸ்டேஷன் மேல படுத்துட்டு இருக்காரு அந்த நாராயணன் உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். பகவான் நாராயணன் என்ன பார்க்க உங்களை அமிச்சாரா? எதுக்காக அமிச்சார்? எங்க அப்பா நாராயணன் உங்ககிட்ட பொண்ணு கேட்டா அனுப்ப போற. என் வாழ்க்கையோட லட்சியமே 6 படை வீடு இருக்கிற முருகனுக்கு இன்னொரு படை வீட கட்டி கொடுத்து 7 படை ஆக்கணுங்கிறது தான். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு படம் இருக்கு போல இருக்கு. ஆமா, முருகனுக்கு கோவில் கிட்ட நாராயணன் உங்களை அமிச்சிருக்காரு. சுவாமி முருகன் ரொம்ப பிஸியா இருக்காரா? எல்லாம் ஒண்ணு கூட ஒண்ணு தானே சார். சொந்த தங்கச்சியோட பையன் தானே, உறவு விட்டு போயிடுவான்னு. இந்தியால மெட்ராஸ்ல அடையாறுல 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டிருக்கேன் சார். ஒரு முருகன் கோயில் கட்டணும்னு. ஒரு $500-1000 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னது முருகன் டாலரா? அமெரிக்க டாலர் சார். அது சரி, பகவான் நாராயணன் அமெரிக்கன் டாலர் எப்படி இந்தியன் ரூபாயா கன்வெர்ட் பண்ணுவாரு? பகவான் நாராயணன் இல்லையா, பேங்க்ல கொடுத்து கன்வெர்ட் பண்ணிட்டு போறார். கலெக்ட் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு, செலவு அவரோடது இல்லையா? அப்படியா? உங்களுக்கு கண்டிப்பா டாலர் வேணும். அங்க பாருங்க. போன மாசம் எங்க ஊருக்கு வந்து எங்கிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டு போன இல்ல, அமெரிக்காவில பிள்ளையார் கோயில் கட்ட போறேன்னு சொல்லிட்டு இப்போ இங்க அமெரிக்காவுக்கு வந்து இந்தியாவில முருகன் கோயில் கட்ட போறியா? இந்த வேடச்சந்தூர் வேலுசாமி ஏமாத்த பாக்குற. டேய், நின்னுக்கிட்டு இருந்த எரும மாட்ட ஒரே குண்டுல சுட்டு ஆண்டக்கூடிய ஆறுமுகத்தோட மகன் இந்த வேடச்சந்தூர் வேலுசாமி ஏமாத்த பாக்குற. சும்மா கத்தாதீங்க. இந்த மாதிரி ஆளுங்க உங்களை மாதிரி ஆளுங்களால தான் ஏமாத்துறாங்க தெரியுமா? இவன் முருகனுக்கு கோயில் கட்டுறேன் சொல்லி சொந்தமா வீடு பங்களா எல்லாம் கட்டிட்டான். நீங்க இந்த கத்தியை தீட்டுறத விட புத்தியை தீட்ட கத்துக்கங்க. அப்பதான் ஏமாறாது இருப்பீங்க. யோ, நீ யாரையா அமெரிக்கால கோயில் கட்டுறதுக்கு? அமெரிக்கால நம்ம ஊர் கோயில் எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஐயா, எல்லாரும் மன்னிச்சிருங்க. இனிமே இந்த தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன் நான். அடுத்த வாட்டி அமெரிக்கால நீ யாரையாவது ஏமாத்தத பார்த்தேன் கொலை பண்ணிடுவேன். அடுத்த பிளைட் புடிச்சு உடனே நீ இந்தியா போகணும். அதுக்கு தாங்க பஸ் சார்ஜுக்கு ஒரு $500 குறையுது. இந்தியாவுக்கு போறதுக்கு பஸ் சார்ஜா? இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன் தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை. பார்த்தா சாது மாதிரி இருக்க, என்ன திருட்டு வேலை பண்றான் பாத்தீங்களா? ஆண்டக்குடி ஆறுமுகத்தோட வேடச்சந்தூர். சும்மா இருங்க மாமா. இந்த ஆளுக்கு எப்படி இமிகிரேஷன்ல விட்டானே தெரியலையே. இமிகிரேஷனா? யாரு அவரு? என் நேரம். ஐயோ ஐயோ மாமா. நல்ல ஐடியா, சரியான சந்தர்ப்பம். இதை வச்சு அவன் வீட்டை கண்டுபிடிச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தமிழா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? மகன் சொல்லுதே சார். அப்படியா? இது பொம்மை இல்ல சார், புதுவிதமான ஏர் ஆயில். ஏர் ஆயிலா? ஆமா, இந்தியாவில இருந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஓ, இந்த தடை விட்டா குச்சி போல இருக்கிற மயிர்லாம் பல இது யாருக்காக? இது என்னோட சம்சாரத்துக்காக தான். ரொம்ப வசதியா போச்சு. நானே வந்து தடை விடுறேன் சார். நீ தடை விடுறியா? நாய என்னடா பேசுற? என் சம்சாரம் கொண்ட என்ன சாதாரண கொண்டியா? வைர கொண்டடா. வைரமா? வைரமே
வைரம் மாதிரி என்னையே தொட விட மாட்டேன்டா. நீ தொடறியா? ஜாகிரதை. எப்ப நீ இது மாதிரி பேசினியோ இதை நான் வாங்க மாட்டேன். வாடா போலாம். சார் இந்த ஐடியா ஊத்திச்சு. சார், நீங்க எங்க தமிழ்ச்சங்கத்துக்காக எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. இந்த உதவியை கண்டிப்பா செய்வீங்கன்ட்டுதான் உங்களை தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்தேன். இது பாருமா, நீங்க சொல்ற உதவி என்னால கண்டிப்பா செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு இந்த ஆக்டிங் எல்லாம் அந்த அளவுக்கு பழக்கம் இல்லையே. அதான் சார், எங்க தமிழ்ச்சங்கம் நடத்துற டிராமால இன்ஸ்பெக்டரா ஆக்ட் பண்றவரு திடீர்னு அவர் பொண்டாட்டிக்கு பிரசவம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு. அவர் பொண்டாட்டிக்கு பிரசவம்னா இவரையும் ஆஸ்பத்திரிக்கு போகணும்? துணைக்குதான் சார். நீங்க தான் எப்படியாவது அந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்தை செய்யணும். 3 டைலாக் தான். வைரத்தையா கடத்துறீங்க, சுட்டுடுவேன். இது மட்டும் சொன்னா போதும் சார். ஓகே, உங்களுக்காக நான் அவ்வளவு பெரிய ரோல் பண்ண ஒத்துக்கிறேன். இவ்வளவு டயலாக் இவ்வளவு பெரிய ரோல் நான் பண்ணதே கிடையாது. வைரத்தியா கடத்துறீங்க, சுட்டுடுவேன். அசத்துறேன் பாருங்க. இதுக்கு முன்னாடி என்ன வேஷம்லாம் நடிச்சிருக்கீங்க? சார் போஸ்ட், ஐயா காஃபி, அந்த ரோல் நடிச்சிருக்கேனே. இந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்தையும் நல்லபடியா நடிச்சு கொடுத்துருங்க சார். கவலையே படாதீங்க. ஊர்ல கான்ஸ்டபிளா இருக்கிற எங்க சித்தப்பா இது வரைக்கும் 40 திருடங்களை புடிச்சு கொடுத்திருக்காரு. உங்க சித்தப்பா பேரு? அலிபாபா. ஒரு முக்கியமான விஷயம், டிராமா முடிஞ்சு ஏதாவது கல்லு வந்து விழுந்தா அதை நீங்க என்கிட்ட கொடுத்துடணும். அதை வச்சு எங்க சித்தப்பாக்கு சின்னதா ஒரு வீடு கட்டி கொடுப்பேன். இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் எல்லாம் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் சார். நல்ல ரிஹர்சல் பாத்துக்கங்க, நல்லபடியா பண்ணிடுங்க சார். அசத்திடுறேன் போங்க. வைரத்தியா கடத்துறீங்க, சுட்டுடுவேன். கண்ணாயிரம், கொண்டையில வைரம் இருக்குன்னு சொன்னேனே, அந்த பொண்ணோட வீடு அதுதான். வீட்டுக்குள்ள எப்படியாவது போய் வைரத்தோட வரணும். என்ன சொல்ற? கண்டிப்பா. வைரத்தியாட கடத்துறீங்க, சுட்டுடுவேன். ஜாகிரதை. அண்ணே வரஞ்சீங்க, துப்பாக்கியால சுட போறான். நான் இன்னைக்கு சொல்லல, இவனை பார்த்த பயங்கரமான போலீஸ் குடும்பம் மாதிரி இருக்கு. ஆமாண்டா, நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். கோபி, ஒரு நிமிஷம். நம்ம குடும்ப விஷயத்தை பத்தி பேசணும். நான் எவ்வளவு தடவை சொல்லி பார்த்துட்டேன், நீங்க தான் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. பாருங்க, நான் சொன்னா நீங்க வருத்தப்படக்கூடாது. பின்னாடி நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இந்த முடிவால எனக்கு என்ன வந்தாலும் கவலை இல்ல. உங்களுக்கோ பிடிக்கல, பிடிக்காதையே வச்சுட்டு இருக்கீங்க. நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க இதை கூட செய்யக்கூடாதா? நீங்க நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தீங்களா? நல்லா யோசனை பண்ணி தான் சொல்றேன். மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. சட்டுன்னு பேச ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க, இல்ல நானே போய் பேசிடுவேன். வேணாம், நானே மாமாட்ட பேசி நல்ல முடிவுக்கு வரேன். நீங்க சாயங்காலம் வீட்டுக்கு வாங்க. நீங்க என்ன, நீ சாயங்காலம் வா. ஓகே மாப்பிள, இப்ப நான் பாக்குறேன். நீங்க கத்திய தீட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கோவம்னு எனக்கு தெரியும். என்னாச்சு? கண்டுபிடிச்சிட்டேன். மாப்பிளைக்கு அந்த பொண்ணுக்கும் என்ன வரவுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? அதை என் வாயால நான் எப்படிமா சொல்லுவேன்? அப்படின்னா நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் சரிதானா? ஆமாமா, அந்த பொண்ணை கட்டிக்க எங்கிட்டயே சம்மதம் வாங்க போறாராம். மாப்பிள,